தமிழகத்தின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 38 தமிழர்கள் குவைத்தில் வேலை என்று கூறி அழைத்துச் சென்றுவிட்டு கொத்தடிமை போல் அடைத்து வைத்திருப்பதாக கூக்குரல் எழுப்பியுள்ளனர். டிஆர்டி விளம்பரம் தேடிக் கொள்வதில் கவனம் செலுத்தும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் 38 தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுப்பாரா என்னும் கேள்வி எழுந்துள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 38 தமிழர்கள் மதுரை மேலூர் அருகே உள்ள தனியார் ஏஜென்சியைச் சேர்ந்த முருகன் மற்றும் தங்கராஜ் மூலமாக செப்டம்பர் 11ஆம் தேதி குவைத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளனர். இதற்காக ஒவ்வொருவரும் 1 முதல் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. குவைத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் கட்டிடப் பணி மேற்கொண்டவர்களை 1 வாரத்திற்கு பின்னர் இங்கு வேலை இல்லை, நீங்கள் வேறு இடத்திற்கு வேலை தேடிக் கொள்ளுங்கள் என்று அந்த நிறுவனம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து 38 தமிழர்களும் மேலூரில் உள்ள ஏஜென்சியை தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், ஒரே அறையில் 38 தமிழர்களும் சிக்கி உள்ளதாகவும், 20 நாட்களாக உணவு இல்லாமல் தவித்து வருவதாகவும், தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படியும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் குடும்பத்தினரிடம் கதறியுள்ளனர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாங்கள் இருக்கிற இங்கே நான் ஃபஸ்ட்டு குரூப் கம்பெனின்னு வந்து மாட்டிக்கிட்டோம் ஐயா. கம்பெனியில் வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எல்லாரும் கொஞ்சம் பார்த்து எங்களை ஊருக்கு வர வைக்கிறதுக்கு வழியை பாருங்க. எங்கள் பிள்ளைகளே பார்க்குறதுக்காச்சும் ஒரு வழியை காட்டுங்க. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து தங்கள் உறவுகளை மீட்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஸ் சேகரிடம் மனு அளித்துள்ளனர். போன மாதம் 11ஆம் தேதி பாம்பேலேருந்து ஃப்ளைட் ஏறி குவைத் போய் ரீச் ஆகிட்டோம்னு எங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் 1 வாரம் வேலை பார்த்துட்டு திடீர்னு கால் பண்ணாங்க. எங்களுக்கு திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, வெளியில் போக சொல்கிறாங்க, வெளியில் போய் வேலை பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ தான் அக்ரிமெண்ட் பேப்பரை நாங்கள் காட்டியிருக்கோம். எங்களுக்கு இவ்வளோ 1.5 லட்ச ரூபா நாங்கள் பணம் கட்டி வந்து 140 கேடி சம்பளத்தில் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை ஏன் வெளியில் போக சொல்கிறீங்க, வெளியில் போனால் நாங்கள் வெளியில் உள்ளவங்க தான் சம்பளத்துக்கு பொறுப்பு, கம்பெனி பொறுப்பேற்றுக்கிறாது அப்படின்னு நாங்கள் இவ்வளோ சம்பளத்தில் நாங்கள் சொல்லவும் இல்லை. நாங்கள் வந்து ஃப்ரீ விசா, ஃப்ரீ டிக்கெட் எல்லாமே நாங்கள் கம்பெனிலேருந்து ஃப்ரீயாக கொடுத்தா நீங்கள் இவ்வளோ பணம் கட்டி வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கையில் இருந்த பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்க கிடையாது. எந்த ஒரு அவங்கள தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல பாலைவனத்துக்குள்ள இருக்காங்க. கூட இங்கே லேபர் வேலைக்கு சேர்க்குறாங்க. அங்கே வேலையும் கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு வேலையே இல்லாமல் ரூம்லேயே அடைச்சி வச்சுருக்காங்க. 1 மாதம் ஆச்சு அவங்க இங்கேருந்து போய். சாப்பாடுக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க இங்கே எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அங்கேருந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி விட்றாங்க. அதை கொடுத்துருக்கோம். நாங்களும் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரர்களை காப்பாற்றி கூட்டி வரணும். கைப்பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவிடம் குவைத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழ்ச்செல்வனின் தந்தை தியாகராஜன் மனு அளித்துள்ளார். 1,80,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி அனுப்புனேன். அங்கே போனவுடனே வேலையும் கொடுக்கல. இங்கே இந்த கம்பெனி இல்லைடா போடான்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஊருக்கு அனுப்புடான்னு சொன்னால் ஊருக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். அதனால் என் பையன்லாம் நாங்கள் தற்கொலை பண்ணிட்டு சாகிறத தவிர வேறு வழி இல்லை, நீ எங்களை கூப்பிடுறதுக்கான வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் எங்கள் பையனை எங்கள்கிட்ட மீட்டு கொடுக்குமாறு மிக்க பணிவோடு கேட்கிறோம். வெளிநாட்டுக்கு அனுப்பிய ஏஜெண்டுகளும் கண்டுகொள்ளாத நிலையில் 38 தமிழர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அரசுக்கு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். போகிற இடங்களில் டீ கடைகளை கண்டால் டிஆர்டி விளம்பரம் தேடிக்கொள்ளும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குவைத்தில் தவிக்கும் 38 தமிழர்களை மீட்பதில் எடுக்கும் நடவடிக்கைகள்தான் அவருக்கான உண்மையான விளம்பரம் என்பதை புரிந்து உடனடி செயலில் இறங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன், ராஜேஷ் மற்றும் ஆசாத்.